சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். சூர்யா 44 திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம். சூர்யா 44 திரைப்படத்தோட பயங்கரமான ஷூட்டிங் வந்து போய்க்கொண்டு இருக்கு. இப்போ அது கோட் திரைப்படத்தில் நடித்த சில நடிகர்கள் மீண்டும் வந்து சூர்யா 44ல இணைய போகிறார்கள் அப்படிங்கிற செய்தி வந்து கிடைத்திருக்கு. ஸோ அவங்க என்ன ரோலில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் வந்து கிடைத்திருக்கு. ஸோ பயங்கரமான ஒரு திரைப்படமாக சூர்யா 44 உருவாகி கொண்டு இருக்கு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ சூர்யா ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது. சூர்யா அவர்களோட அடுத்தடுத்த லைனப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வேண்டும். இப்போ வந்து சூர்யா அவர்கள் தன்னோட கங்குவா திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுவதற்கான ஏற்பாடுகளை ரொம்ப தீவிரமாக பண்ணிக்கொண்டு வருகிறார்கள். நவம்பர் 14ஆம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமாக தமிழகத்தில் வந்து உலகம் முழுவதும் வந்து கங்குவா திரைப்படம் வெளியாக போகிறது. ஸோ சைட் பை சைடு வந்து சூர்யா 44 திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து போய்கொண்டு இருக்குது. முக்கியமாக இந்த திரைப்படத்தோட கிளிம்ஸ் வந்து சூர்யா அவர்களோட பிறந்தநாளை முன்னிட்டு வெளியிட்டாங்க. அந்த கிளிம்ஸை பார்த்த ரசிகர்களுக்கு இந்த படத்தை மீது ஒரு பயங்கரமான ஹைப் வந்து ஏறிவிட்டது. இப்போ வந்து இந்த திரைப்படத்தில் வந்து முக்கிய கேரக்டர்ஸ் வந்து 2-3 பேர் வந்து இணைய போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைத்திருக்கு. அவங்க என்ன கேரக்டர்ஸில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வந்து லீக் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டும். ஸோ ஸ்பாய்லர் அலர்ட்டாக ஸோ இங்கே வந்து ஸ்பாய்லர் அலர்ட் வந்து சொல்லிக்கிறேன். அதாவது வந்து சூர்யா 44 திரைப்படத்தில் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கேங்ஸ்டர் திரைப்படமாக உருவாகி கொண்டு இருக்கு. இது சாதாரண கேங்ஸ்டர் திரைப்படம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும். ஸோ எப்பயுமே வந்து கேங்ஸ்டர் வந்து ஹீரோவாக இருப்பான், ஸோ போலீஸ் வந்து வில்லனாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கதையாக வந்து இருக்கும். ஆனால் இந்த திரைப்படத்தில் அந்த மாதிரி இல்லாமல் 2 பேருமே வந்து வில்லனாக வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க. சூர்யா அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் கேங்ஸ்டராக இருந்தாலுமே ஆப்போசிட்டில் வந்து ஒரு வில்லன் வந்து இருப்பார், அது வந்து போலீஸ். அவரும் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு கேங்ஸ்டரான ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து ஒரு போலீஸுக்கும் ஒரு ரவுடிக்கும் நடக்கிற ஒரு பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமாக தான் இந்த திரைப்படம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் வந்து இந்த திரைப்படத்தோட அடுத்தடுத்த கேரக்டர்ஸ் யார் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரிவீல் ஆகி கொண்டு இருக்கு. அதாவது இந்த திரைப்படத்தில் கோட் திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள் 2 பேர் வந்து இணைய போகிறாங்க. ஒன்று வந்து ஸ்னேகா அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் இணைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி இல்லைன்னா லீலா அவர்கள், இந்த 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் வந்து மீண்டும் வந்து சூர்யா அவர்களோட 44 திரைப்படத்தில் இணைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து பிரசாந்த் அவர்கள் இப்போ வந்து அஃபிஷியலாக 90% அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்க. சூர்யா 44லேருந்து பிரசாந்த் அவர்கள் இணைய போகிறாங்க. அவங்க நடிக்க போகும் கேரக்டர் பற்றியும் ஒரு அப்டேட் வந்து கிடைத்திருக்கு. ஸோ பிரசாந்த் வந்து இந்த திரைப்படத்தில் முக்கியமான ரோலில் சொல்லப்போனால் வந்து சூர்யா அவர்களுக்கு வில்லன் கதாபாத்திரத்தில் பிரசாந்த் அவர்கள் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. பிரசாந்த் அவர்கள் வந்து இந்த படத்தில் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ சூர்யாவை, அதாவது சூர்யா கேங்ஸ்டரை எடுக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து இந்த திரைப்படத்தில் வந்து பிரசாந்த் அவர்கள் நடிக்க போகிறாங்க. ஸோ சூர்யாவுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பிரசாந்த் அவர்களுக்கும் இந்த திரைப்படத்தை இம்பார்ட்டன்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. பொதுவாகவே கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் திரைப்படம்னா 2 ஹீரோஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஹீரோக்கும் வில்லனுக்கும் வந்து சரிசமமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த திரைப்படத்தையும் வந்து பிரசாந்துக்கும் சூர்யாவுக்கும் வந்து ஒரு சரிசமமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு பயங்கரமான ஒரு திரைப்படத்தை வந்து இந்த திரைப்படம் வந்து கொடுக்க போகிறாங்க கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தை வந்து ரொம்ப ஸ்பீடாக ரிலீஸ் பண்ணணும், கங்குவா திரைப்படம் மாதிரி வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சூர்யா அவர்கள் ஒரு பிளான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ கங்குவா திரைப்படம் நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆனால் சூர்யா 44 வந்து ஏப்ரல் மாதம் சம்மர் விடுமுறையை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுங்கள், அப்போ அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற பிளானில் வந்து சூர்யா அவர்கள் இருக்காங்களாம். ஆக மொத்தத்தில் வந்து 2 திரைப்படம் அடுத்தடுத்து வந்து நமக்கு வந்து கிடைக்க போகிறது. பிரசாந்த் அவர்கள் சூர்யாவுக்கு வில்லனாக வந்து நடிக்க போகிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து சூர்யா 44 மீது வந்து எதிர்பார்ப்பை இப்போ வந்து அதிகப்படுத்திருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சூர்யாவுக்கு பிரசாந்த் அவர்கள் வில்லனாக இருந்தால் அது வந்து தேட்டரில் வந்து எந்த அளவுக்கு மாசாக இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். சூர்யா 44 திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம். சூர்யா 44 திரைப்படத்தோட பயங்கரமான ஷூட்டிங் வந்து போய்கொண்டு இருக்கு. இப்போ அது கோட் திரைப்படத்தில் நடித்த சில நடிகர்கள் மீண்டும் வந்து சூர்யா 44ல இணைய போகிறார்கள் அப்படிங்கிற செய்தி வந்து கிடைத்திருக்கு. ஸோ அவங்க என்ன ரோலில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் வந்து கிடைத்திருக்கு. ஸோ பயங்கரமான ஒரு திரைப்படமாக சூர்யா 44 உருவாகி கொண்டு இருக்கு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ சூர்யா ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது.
சூர்யா அவர்களோட அடுத்தடுத்த லைனப் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வேண்டும். இப்ப வந்து சூர்யா அவர்கள் தன்னோட கங்குவா திரைப்படத்த ரிலீஸ் பண்ணுவதற்கான ஏற்பாடுகள ரொம்ப தீவிரமா பண்ணிக்கொண்டு வருகிறார்கள். நவம்பர் 14ஆம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமா தமிழகத்துல வந்து உலகம் முழுவதும் வந்து கங்குவா திரைப்படம் வெளியாகப் போகிறது. ஸோ சைட் பை சைடு வந்து சூர்யா 44 திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்ப ஸ்பீடா வந்து போய்க்கொண்டு இருக்கு. முக்கியமா இந்த திரைப்படத்தோட கிளிம்ஸ் வந்து சூர்யா அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு வெளியிட்டாங்க. அந்த கிளிம்ஸை பார்த்த ரசிகர்களுக்கு இந்த படத்து மீது ஒரு பயங்கரமான ஹைப் வந்து ஏறிவிட்டது. இப்போ வந்து இந்த திரைப்படத்தில் வந்து முக்கிய கேரக்டர்ஸ் வந்து 2-3 பேர் வந்து இணைய போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைத்திருக்கு. அவங்க என்ன கேரக்டர்ஸில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வந்து லீக் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டும். ஸோ ஸ்பாய்லர் அலர்ட்டாக ஸோ இங்கே வந்து ஸ்பாய்லர் அலர்ட் வந்து சொல்லிக்கிறேன். அதாவது வந்து சூர்யா 44 திரைப்படத்தில் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கேங்ஸ்டர் திரைப்படமாக உருவாகி கொண்டு இருக்கு. இது சாதாரண கேங்ஸ்டர் திரைப்படம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும். ஸோ எப்பயுமே வந்து கேங்ஸ்டர் வந்து ஹீரோவாக இருப்பான். ஸோ போலீஸ் வந்து வில்லனாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கதையாக வந்து இருக்கும். ஆனால் இந்த திரைப்படத்தில் அந்த மாதிரி இல்லாமல் 2 பேருமே வந்து வில்லனாக வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க. சூர்யா அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் கேங்ஸ்டராக இருந்தாலுமே ஆப்போசிட்டில் வந்து ஒரு வில்லன் வந்து இருப்பார். அது வந்து போலீஸ். அவரும் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு கேங்ஸ்டரான ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து ஒரு போலீஸுக்கும் ஒரு ரவுடிக்கும் நடக்கிற ஒரு பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமாக தான் இந்த திரைப்படம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் வந்து இந்த திரைப்படத்தோட அடுத்தடுத்த கேரக்டர்ஸ் யார் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரிவீல் ஆகி கொண்டு இருக்கு. அதாவது இந்த திரைப்படத்தில் திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள் 2 பேர் வந்து இணைய போகிறாங்க. ஒன்று வந்து ஸ்னேகா அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் இணைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி இல்லைன்னா லீலா அவர்கள். இந்த 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் வந்து மீண்டும் வந்து சூர்யா அவர்களோட 44 திரைப்படத்தில் இணைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து பிரசாந்த் அவர்கள் இப்போ வந்து அஃபிஷியலாக 90% அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்க. சூர்யா 44லேருந்து பிரசாந்த் அவர்கள் இணைய போகிறாங்க. அவங்க நடிக்க போகும் கேரக்டர் பற்றியும் ஒரு அப்டேட் வந்து கிடைத்திருக்கு. ஸோ பிரசாந்த்ரா வந்து இந்த திரைப்படத்தில் முக்கியமான ரோலில் சொல்லப்போனால் வந்து சூர்யா அவர்களுக்கு வில்லன் கதாபாத்திரத்தில் பிரசாந்த் அவர்கள் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. பிரசாந்த் அவர்கள் வந்து இந்த படத்தில் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதாவது சூர்யா கேங்ஸ்டரை எடுக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து இந்த திரைப்படத்தில் வந்து பிரசாந்த் அவர்கள் நடிக்க போகிறாங்க. ஸோ சூர்யாவுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பிரசாந்த் அவர்களுக்கும் இந்த திரைப்படத்தை இம்பார்ட்டன்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. பொதுவாகவே கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் திரைப்படம்னா 2 ஹீரோஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஹீரோக்கும் வில்லனுக்கும் வந்து சரிசமமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த திரைப்படத்தையும் வந்து பிரசாந்துக்கும் சூர்யாவுக்கும் வந்து ஒரு சரிசமமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு பயங்கரமான ஒரு திரைப்படத்தை வந்து இந்த திரைப்படம் வந்து கொடுக்க போகிறாங்க கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தை வந்து ரொம்ப ஸ்பீடாக ரிலீஸ் பண்ணணும். கங்குவா திரைப்படம் மாதிரி வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சூர்யா அவர்கள் ஒரு பிளான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ கங்குவா திரைப்படம் நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆனால் சூர்யா 44 வந்து ஏப்ரல் மாதம் சம்மர் விடுமுறையை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுங்கள். அப்போ அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற பிளானில் வந்து சூர்யா அவர்கள் இருக்காங்களாம். ஆக மொத்தத்தில் வந்து 2 திரைப்படம் அடுத்தடுத்து வந்து நமக்கு வந்து கிடைக்க போகிறது. பிரசாந்த் அவர்கள் சூர்யாவுக்கு வில்லனாக வந்து நடிக்க போகிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து சூர்யா 44 மீது வந்து எதிர்பார்ப்பை இப்போ வந்து அதிகப்படுத்திருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சூர்யாவுக்கு பிரசாந்த் அவர்கள் வில்லனாக இருந்தால் அது வந்து தேட்டரில் வந்து எந்த அளவுக்கு மாசாக இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ